நாங்கள் என்ன, நான் நம்ம எம்பி ரவிக்குமார் ஐயா, பேராசிரியர் மார்ஸ் எல்லாம் நாங்கள் 90களில் நிரப்பிரிகைன்னு ஒரு பத்திரிகை நடத்தினோம். அந்த பத்திரிகையில் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனைகளையே நாங்கள் எடுத்து பேசினோம். முதலில் அம்பேத்கர் பற்றியும் கட்டுரைகளை எழுதினோம். அந்த பத்திரிகையில் தான் ஒரு இதழ் தலித் இலக்கிய சிறப்பிதழ் என்று நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த காலத்தில் இதெல்லாம் புதுமையான விஷயங்கள். இப்படியான செய்திகளை நாங்கள் எழுதியதற்காக பல பத்திரிகைகளால் நாங்கள் தூற்றப்பட்டோம். எங்களை கைது செய்யும்படி தினமலர் போன்ற பத்திரிகைகள் எழுதி கொண்டே இருந்தார்கள். ஷோ போன்றவர்கள் இவர்களை வெளியில் விட்டிருப்பதை ஆபத்து என்று சொல்லுவார்கள். இப்படியான தொடக்கத்துடன் இதனை வரலாற்று பூர்வமாகவும் இந்த பிரச்சனையை ஆராய வேண்டும் என்ற எழுச்சி எங்களிடம் ஏற்பட்ட பிறகு தமிழ் நூல்களையும் வரலாற்று நூல்களையும் படிக்க ஆரம்பித்தோம். அப்பொழுதுதான் தெரிந்தது, நம்முடைய வரலாற்றை எழுதிய 90 விழுக்காட்டு அறிஞர்கள் மேல் சாதிகளை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் பல்வேறு விஷயங்களை மறைத்து விட்டார்கள் அல்லது சொல்லாமல் விட்டு விட்டார்கள். உதாரணத்துக்கு உங்கள் அனைவரையும் பார்த்து கேட்கிறேன், ராஜராஜனை தெரியுமா, பெரிய கோயிலை தெரியுமா என்று கேட்டால் என்னது வைத்தியக்காரத்தனமா இருக்கிறது, ராஜராஜனை பெரிய கோயிலையும் தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனால் தெரியாது. 1907 வரை அந்த கோயிலை யார் கட்டியது என்று யாருக்குமே தெரியாது. கொடுமை என்னவென்றால், போய் நின்னா தலையில தட்டும் தமிழ் கல்வெட்டுக்கள். அதனை தமிழர்கள் படிக்கவில்லை, ஆங்கிலேயர்கள் தான் படித்து சொன்னார்கள். அப்பா, இது ராஜராஜன் ஒருத்தர் கட்டினதையா, அவர் எழுதின கல்வெட்டுக்கள் இதெல்லாம், அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க தான் தொகுத்து போட்டாங்க. ஹுல்ஸ்ன்னு ஒரு பேர். அந்த கல்வெட்டுகள்லாம் தொகுத்து போட்டு இப்பயும் தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள்னு இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலமாக சாதியான பிரச்சனை இல்லவே இல்லை, தீண்ட தகராறு எல்லாமே இல்லை, தமிழர்கள்லாம் ஒன்றாதான் இருந்தோம், இதெல்லாம் பிரிக்கிறாங்க போகிறாங்க எல்லாம் கதை சொல்கிறாங்க. தயவு செய்து சாதாரணமாக அந்த புத்தகம் கிடைக்குது, இதுலேயே இணையத்திலேயே கிடைக்குது, காசுக்கு வாங்க வேணாம், எடுத்து பாருங்க. நல்லா பிரித்து வச்சிருக்காங்க. இந்த ஜாதி இப்படி இருக்கணும், இந்த ஜாதி இப்படி இருக்கணும், இந்த சுடுகாட்டை கூட பிரிச்சிருக்காங்க. இந்த சாதிக்கு இந்த சுடுகாடுன்னு பிரித்து எழுதியிருக்காங்க. குற்றம் அல்ல, அந்த கால நிலையப்படி இலக்கியத்தில் இருக்கு சாதி. இலக்கியத்தில் நீங்க நம்புவீங்களா? தமிழ் இலக்கியத்தில் சாதி பிரிச்சிருக்கான். இன்னும் தமிழ் எழுத்து யகர இருக்கிற சிறப்பு எழுத்து, அது சூத்திர எழுத்துன்னு சொல்றான். நிறைய விஷயங்கள் இது போல நிறைய. நான் பேச ஆரம்பிச்சா 3 மணி நேரம் பேசலாம். இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குல்ல, இதை இன்றும் பலர் அறியாமல் இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நெட்ல இதில் போட்டா, கூகுள்ல நீங்க எல்லாருமே இந்த மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும். கண்டவே கண்டமானிக்கு பேசுறான். நெட்டு இப்போ இது செல்லு வந்த உடனே அவன் சௌரியத்துக்கு பேச ஆரம்பிச்சுட்டான். உங்களை எல்லாருமே என்ன பண்றான், இவர்கள் எல்லாம் மூடர்கள், எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையுமே இங்க தெரிந்து கொள்ள முடியும். நம்ம எழுத்து வரலாறு நம்ம எழுதல, நம்ம இலக்கிய வரலாறு நம்ம எழுதல, நமக்கு தெரியாது. பெரிய கோயில் மட்டும் இல்ல, சங்க இலக்கியங்களே தெரியாது. ஒரு கட்ட சங்க இலக்கியங்கள் தெரியாது, தப்பு தப்பா பதிப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இதோட நான் முடிச்சுக்கிறேன், நிறைய பேர் பேசணும், நேரத்தை நான் எடுக்கக்கூடாது இல்லையா, நியாயம் இல்லை. தமிழ் என்ன பெருமைப்படுறது என்ன? தொல்காப்பியம், திருக்குறள், 8 தொகை 10 பாட்டு நூல்கள்ல சிலப்பதிகாரம், இது நம்ம புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் வெளியிடப்பட்டு 200 ஆண்டுகள், அச்சில் வந்து 200 ஆண்டுகள், தொல்காப்பிய வரைய வந்து 171 ஆண்டு ஆயிடுச்சு. இன்று வரை ஒரு நூல் கூட தவறு இல்லாமல் அச்சிடப்படவில்லை. எல்லா பக்கமும் தவறு தான். எல்லா பல்கலைக்கழகங்கள் எழுதிட்டு இருக்கு. இதே ஐரோப்பாவில் நடந்திருந்தா அந்த மக்கள் கொதித்து எழுந்து விடுவார்கள்.
எங்களை பத்தி இவ்வளவு இழிவா எழுதப்பட்டிருக்க, ஏன் இதெல்லாம் சரி பண்ணல அப்படின்னு சண்டை போட்டிருப்பாங்க. இன்று வரை, இப்பொழுது வரை, 2018, 19 வரை பல அறிஞர்கள் இது எப்படி செம்மை எடுக்கணும்னு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்காம இன்னைக்கு வரைக்கும் தமிழ் நூல்கள் அனைத்தும் உரைகளுடன் தவறாகத்தான் உள்ளன. இதெல்லாம் நம்ம சும்மா ஒரு 1-2 சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்றேன், சிந்திச்சு பாருங்க. எதுவுமே சரியா நடக்கல, ரொம்ப தவறுகள் நடந்து கொண்டிருக்கு. நம்மளை புரியாத ஆளுங்கன்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து இன்னைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, செல்ல பற்றி எதை வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் சொல்லும். நீங்க அதை பயன்படுத்தி யாருக்கு நான் முட்டாள் இல்லைன்னு தயவு செய்து நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.